எப்பா 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 எழுந்து வாங்க, வெளியே வாங்க. நீ வெளியே வாங்க, இன்னைக்கு ரன்ல ஒரு முடிவு தெரிஞ்சவனு இருக்கு. எல்லா தலைமகளே உங்க பிரச்சனை. எப்பா என் பாகம் எனக்கு அதை பிரிச்சு கொடுத்துருப்பா. எப்பா என பாகத்தி பிரிச்சு கொடுத்துருப்பா, எங்கனால ஆகுறது இல்ல. என்னடாச்சு தலைமகளே இப்ப வந்து பாகத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறீங்க? எப்பா இதெல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் போச்சு. எப்பா என் பாகம் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை வித் போட்டு நான் கடத்த கொடுத்துருவான். எப்பா எந்த எல்லாம் ஒரு 10-15 லட்சத்துக்கு மேல ஆயிப்போச்சு. ரோட்ல வர்றவங்க போறவங்க பூரா என்ன கேள்வி கேட்கறான். ஊட நீ என் பேர்ல எழுதி கொடுத்துருப்பா, நான் நீங்க சம்பாதிச்சு என்ன பாத்துவீங்கன்னு பார்த்தா நான் உங்களை பாத்துக்கிற மாதிரி ஆயிப்போச்சேரா. எப்பா தேவையில்லாத கதெல்லாம் பேச நீ போய் எடுத்துனா எப்பா நீ போ கிளம்பு. இந்திரா டேய் ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி அப்ப எங்க 30 லட்சம் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் அதை நாம குடுக்கணும்னு எழுதி வச்சிட்டு இருக்காடா. டேய் நான் தெரியல, நீங்க பட்டு வந்த கடனுக்கு நான் வீட்டை விட்டுட்டு உங்களுக்கு சொத்து தரணுமா? முதல்ல நான் பட்ட கடனை அடிச்சுட்டு வாங்கலாம், அப்புறம் பிரிக்கிறத பத்தி பேசலாம். எப்பா அப்ப இந்த ஊடு அதை ஒருத்தங்கிட்ட அடமானம் வச்சுதான் 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நிக்குது. முதல்ல அவனுக்கு காசு அடிங்கடா, அப்பதான் வீட்டை பிரிக்க முடியும். பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து